ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்கதாக ஒரு சங்கீதத்தையே சங்கீதக்காரன் அதற்கென்று எழுதி வைத்தான். அதாவது அவர் கிருபை என்றும் நேற்றைக்கு உண்டு, இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது, காலா காலத்துக்கும் அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும். ஒரு காரியத்துக்காக தேடி ரொம்ப காலம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த கிடைக்க முடியாத காலத்தில் அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் இருதயத்தை இளைக்கப்படும். இளைப்புன்னு சொன்னால், தமிழில் இளைப்புன்னு சொன்னால் இந்த மூச்சு வாங்குதல். நெடுங்காலமாய் காத்திருக்க நமக்கு மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் விரும்பினது வரும்போதோ, நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்முடைய கையில் வரும்போதோ, அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம்னா அதனுடைய கனி ஒரு நாளும் குறையாது, அதனுடைய இலை எப்போதும் பச்சையாக இருக்கும், அதனுடைய ருசி குறையாது. விரும்பினது கிடைக்கும். கர்த்தருடைய வசனத்தில் எரேமியா 29:11 சொல்லியிருக்கு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு அருளும்படி உன்மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு எதுவானவை. இந்த காலவேளையில் நெடுங்காலமாய் காத்திருந்து அது கிடையாததுனாலே இழைத்து போயிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த நாளை தொடர்ந்து நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஜீவ விருட்சத்தை கண்டது போல் ஒரு மகிழ்ச்சி, ஜீவ விருட்சத்தின் ருசியை கண்டது போல் ஒரு மகிழ்ச்சி, ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றது போல் ஒரு மகிழ்ச்சி இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கல எத்தனையோ பேர் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள், இருதயம் இழைக்க பண்ணப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். விரும்பினதை அவர்களுக்கு கொடுத்து அந்த ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்தபடியால் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப நாளாக காத்திருக்கீங்களா? இந்த நாளில் உங்களோடு கர்த்தர் பேசியிருக்காரு நம்புகிறேன். ஏன்னா என்னோடு பேசினார். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். God bless you abundantly again and again and again and again.